தானே ஹெட்போனை கட் பண்ணீங்க. ஹலோ இல்லைங்க, நான் முடி சேவ் பண்ணுறதுக்காக கத்திரிக்கோல் எடுத்துருந்தேன். என்னங்க மரியாதைலாம் குறையுது. இந்த கத்திரியை வச்சு ஷேவிங் பண்ணலாமா? தொண்டையில் ஏதோ எலி மாட்டிக்கிச்சா? வாய்ஸ் வர மாட்டேங்குது. என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க? என்னன்னா மடச்சி நினைச்சியா? என்ன இது? எதா? ஏய் எந்திரா. இத வச்சு தான் நீ கட் பண்ண. பாதி தான் பேசுறீங்க, பாதி வாய்ஸ் வர மாட்டேங்குது. என்னங்க ஒரு ஹெட்செட், இந்த ஹெட்செட்டுக்கு இந்த பேச்சு பேசிட்டீங்க. கட் பண்ணி சீன் போடாத டேய். தொண்டையில் ஏதாவது பிரச்சனையா? விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்கலாம். விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்குங்க. டேய் நாயே எந்திரா. எது? என்ன நாய்க்கு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏண்டா நாய் அடிக்கிற நாய் என்ன? எனக்கு கருப்பு கலர் ஹெட்செட் பிடிக்காது, பிடிச்சு கட் பண்ணிடுங்க. எது கட் பண்ணிச்சுன்னா அது எனக்கு வேலை இதெல்லாம் கிடையாது. என்ன பைத்தியக்காரின்னு எழுதி ஒட்டிருக்கா? எழுதிலாம் ஓட்டில பார்த்தாலே தெரியுது. ஏன் எழுதி ஓட்டணும் அதுல? வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. நான் பிறந்தது அழிவிடத்தானா? தம்பி அவன் டீ லேட்டா கொடுமா. எது லேட்டா சாப்பிட்றேன் நானு. டீ எல்லாம் கிடையாது. கொஞ்சம் மூஞ்சிய காட்டுங்க, கொஞ்சம் மூஞ்சிய காட்டுங்க. இவன் முகத்துல பிடிச்சிட்டு போய் ராமசாமி செத்து போயிட்டான்டா. என்னது? என்னாச்சு? கட் பண்ணிருக்கீங்க. எது கட் பண்ணீங்க? பர்த்டே உங்களுக்கு கேக் கட் பண்ணீங்களா? எது? ஹெட்செட் எதுக்கு கட் பண்ணீங்க? என்னது? ஹெட்செட்டை கட் பண்ணிட்டு ஓட்டானா? யாரு எவனுக்கு என்கிட்ட சொல்லுங்க. நீங்க தான் கட் பண்ணிருக்கீங்க. டோர் கேஸ். நீ தானே ஹெட்போனை கட் பண்ணீங்க. ஹலோ இல்லைங்க, நான் முடி சேவ் பண்ணுறதுக்காக கத்திரிக்கோல் எடுத்திருந்தேன். செம்ம தூக்கமா? அப்போ இது பெட்ரூம் இல்லையா? பாவி இங்கே கொண்டாங்க போட்டானோ. எந்திரா. என்னங்க மரியாதைலாம் குறையுது. தேவனா இந்த கத்திரியை வச்சு ஷேவிங் பண்ணலாமா? என்னன்னா மடச்சி நினைச்சியா? என்ன இது? என்னங்க ஆச்சு? என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு பக்கத்துல வந்து உட்காந்து இப்ப ஹெட்செட் கட் பண்ணீங்க? தொண்டையில் ஏதோ எலி மாட்டிக்கிச்சா? தொண்டையில் ஏதோ எலி மாட்டிக்கிச்சா? வாய்ஸ் வர மாட்டேங்குது. என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க? எதுக்கு கட் பண்ணீங்க? எதா? இந்த ஹெட்செட் வெளியிட்டு. சரி, இப்போ நான் கட் பண்ணது நீங்க பாத்தீங்களா? ஆமா நீ தான் கட் பண்ண. சிசர் இருக்கு. இந்த ஹெட்செட்டாங்க. ஆச்சு இங்க பாருங்க. என்னங்க ரெண்டு ஹெட்செட் வச்சிருக்கீங்க? ஒன்னு எனக்கு தரீங்களா? ஏய் எந்திரா. இந்திரிக்க. இத வச்சு தான் நீ கட் பண்ண. என் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது திருட்டு பையனு. எந்திரா. மூஞ்ச பார்த்தாலே மூஞ்சில என்ன எழுதியா இருக்கு? இது என்ன போர்டா இது? அதான் எழுதி இருக்கு கேனப்பையில. எழுதி இருக்கு கேனப்பையில. இது ஒரு ஹெட்செட்டு. இது வந்து கட் பண்ணதுக்காங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க. கேட்டுங்க இது என்ன இருங்க, நான் ஒட்ட வச்சு தரோம். ஒட்ட வச்சு முடி போட்டுக்கலாம். ரெண்டாவது எனக்கு தெரியாது. டேய் பைத்தியம். டேய் பைத்தியம். நான் லூசுதாங்க. நான் லூசுதான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் நான் எப்படின்னா பெரிய ஆள் மாதிரி தெரியுதுங்களா? யாரு ஹெட்செட் போட்டதுனால புஷ்கன் கட் பண்ணிடுவேன். எனக்கு மரியாதை கொடுக்காம ஹெட்செட். என்ன மூஞ்செல்லாம் கிழிச்சிருவாங்க. மூஞ்சி கிளிப்பீங்களா? மூஞ்சி கிளிப்பீங்கன்னா நான் எந்த தை கடையில் எடுத்து போய் தையடிச்சு சரி பண்றேன். நீ எங்க போய் தைய கடையில தையாடி? இப்போ ஹெட்செட் பிடிச்சிருங்க. இந்த ஹெட்செட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க பாருங்க. என்ன அக்கா வருது? அத முடி போட்டு தருவானா? எவனாவது தருவானா? நீ ஹெட்செட்டை முழுசா பாத்திருக்கியா? நீ முழுசா பாத்திருக்கியா? எந்திரா. இத வச்சுதான் நீ கட் பண்ண. எதை வச்சு? இத வச்சு முடிய கட் பண்ணிட்டா? நான் பட்னா ஒரு ஹெட்செட். இந்த ஹெட்செட்டுக்கு இந்த பேச்சு பேசிட்டீங்க. கட் பண்ணி சீன் போடாத டேய். எனக்கு ஒழுங்கா புது ஹெட்செட்டா வாங்கி குடுறா. புது ஹெட்செட்டா வாங்கி குடுறா. புது ஹெட்செட் வாங்கி தரணுமா? இந்த இது போன ஹெட்செட்டுக்கா? என்னது பார், புதுசா இருக்கு பாரு. எப்படி இருக்கு? புதுசா பளபளன்னு இருக்கு. சரி இங்க வாங்க ஃபர்ஸ்ட் இங்க உட்காருங்க. இது வந்து நான் கட் பண்ணது நீங்க பாத்தீங்களா? பாரு கத்திரிக்கோல் வச்சிருக்க எவிடன்ஸோட இருக்கு. எனக்கு வாங்கி தெரியா இல்ல போலீஸ்ல போலாமா? எதுக்கு இந்த ஹெட்செட்டுக்கா? ஆமா இந்த இங்க இருங்க. நீங்க வந்து போன கட் பண்ணிருக்க. அதுக்கு தான எடுத்து வந்து நீ. அதான் நீ என்ன பண்ணேன்னா சரி நீ நான் சொல்றேன்
பாதி தான் பேசுறீங்க, பாதி வாய்ஸ் வர மாட்டேங்குது. என்னங்க ஆச்சு? அப்படி இல்லை, ஏதாவது பிரச்சனையா? விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்கீங்க. விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்குங்க. எனக்கு தெரிஞ்ச எந்த கிச்சு கிச்சும் போக தேவையில்லை. எனக்கு ஹெட்செட்டை கட் பண்ணுறதுக்கு நீ எனக்கு ஹெட்செட் வாங்கி கொடுக்குறேன். ஹெட்செட்டுக்கு என்னங்க நான் சொல்லிடுறேங்க, ஓப்பனாக சொல்லிடுறேங்க உங்கள்கிட்ட. ஹெட்செட்டு எனக்கு கருப்பு கலர் ஹெட்செட் பிடிக்காது, பிடிச்சி கட் உனக்கு பண்ணிடுவேன். பிடிக்கல கட் பண்ணுச்சுன்னா அது எனக்கு வேலை இதெல்லாம் கிடையாது. எனக்கு இப்போ ஹெட்செட் வேணும். நீ இப்படி பேசியிருந்தா நம்ம எப்படி தான் பிரச்சனை முடிக்கிறது? என்ன 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 நீ என்ன பெரிய ரவுடியா? ஏங்க மொத்தம் பிடிச்சி தூக்கிட்டு போறீங்கன்னா அவ்வளோதான் உனக்கு. ஏங்க வேற ஏதாவது கருப்பு கலர் பிடிச்சி கட் பண்ணி விட்டுருவோம். முடிதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கட் பண்ணி கொட்டாலும் கட் பண்ணி பார்க்கலாம். வந்து ஹெட்செட்டுக்காக என்ன போய் அடிக்கிறீங்க? இல்ல இல்ல கை 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 கை. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட்லி மூக்கு சரி யாரா இந்த ஜோக்கர்? நான் கட் பண்ணுவீங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் நான் எவிடன்ஸ் இருக்கு. நானே தூங்கிடுறேன் அவனை படி எடுத்துட்டு. நீங்க ஏண்டா நாய் அடிக்கிற நாய் என்ன என்ன நாய்க்கு நான் சொல்லிட்டு இருக்கீங்க? டென்ஷன் ஆயிடுவேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் டென்ஷன் ஆவேன். இப்போ நான் டென்ஷன் ஆயிட்டேன். இதுக்கு என்ன பண்ண போறேன்? எதுக்கு அப்ப நான் வாங்கி தருவேன் இந்த ஹெட்போனை. எப்பவும் எங்களுக்கு தான் உலகத்தை சார் பெரிய பெரிய பஞ்சாயத்தா போடும் திரும்பல. இந்த ஹெட்செட் நான் பிக்கல. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நான் பிச்சதை நீங்க பாத்தீங்களா? இந்த இதுதான் கத்திரிக்கோள். நான் எடுத்து வந்து நான் கட் பண்ணிட்டு கொடுத்தேன். இந்த கத்திரிக்கோள் நீ எந்திரிக்கும் போது உன் கீழே தானே இருந்தது. ஏன்னா பைத்தியக்காரின்னு எழுதி ஒட்டியிருக்கா? எழுதிலாம் ஓட்டில பார்த்தாலே தெரியுது. ஏன் எழுதி ஓட்டணும் அதுல? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? என்கிட்ட போய் செல்லு இது கேட்குறேன் ஹெட்செட்டு. நான் என்னங்க பண்ணுவேன்? இனிமே நாளை மறுநாள் பீச்சுக்கு இங்கே வரீங்கன்னா இல்லை இங்கே பாருங்க. ஏன் இதை புரிஞ்சுங்க? ஹெட்செட் வாங்கி கொடுத்துட்டு செல்ல வாங்கி இத்து போன 30,000 ஹெட்செட்டுக்கு இந்த 30,000 செல்லு வேணுமா உங்களுக்கு? ஓ 30,000 செல்லு வாங்க முடியுது, உனக்கு ஹெட்செட் வாங்கி தர முடியாதா? அடிச்சுட்டு அந்த செல்லு தாங்க இல்லை. அப்போ அடிச்சு செல்லு தானே என்கிட்டயே இருக்குது. ஜாங்க எவனா வெட்டிட்டு பக்கத்தில் இப்படி போட்டுட்டு போயிட்டுப்பான். என் கண்ணு முன்னாடி நீ வெட்டி போட்டிருக்க. அப்புறம் நீ வெட் பண்ணது தப்பாரு. வெட் பண்ண ஷேப் வெட்டின ஷேப் பாரு, அதோட ஷேப்பை பாரு. பைத்தியம் பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. கத்திரிக்காய் வச்சு வெட்டுறேன் எல்லாருமே ஒரே ஷேப்பா தான் வரும். எல்லாத்தையும் பைத்தியமாகும் தெரியும். ஆனா நான் என்கிட்ட அதெல்லாம் நடக்காதுன்னு. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? ஏதாவது கதை சொல்ல வரீங்களா? இந்த ஹெட்போனோட ரேட்டு 1000 ரூபாய். ஒழுங்கா எடுத்து வை 1000 ரூபாய். எடுத்துக்கணுமா? நானே சிங்கிள் டீ வழி இல்லாம இங்க வந்து படுத்து கிடக்குறேன். நான் கோச்சிட்டு போறேன். பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே பாரு. எனக்கு என் செல்லு சரி இப்போ இங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து இது வந்து உங்க வீட்டு இடமா இல்ல உங்க அப்பா வாங்கி போட்டு பட்டா வச்சு வச்சிருக்காரு? அப்பாவோட எழுத்துனா அரைஞ்சு பல்ல போட்டு இழுக்கலங்க. அவர் வாங்கி வச்சிருக்காரான்னு கேட்டேங்க. பொது இடம் தானே? இடமா இது? இல்லைங்க. இல்ல மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க. மண்டையில ஏறுதா இல்லையா? நான் வெட்டதே இல்ல. நான் வெட்டுனதை நீங்க பாத்தீங்களா? உன் மண்டையில ஏறுதா இல்லையா? உன் அடியில தான் அந்த சிசர் இருந்தது. டென்ஷன் ஆயிடுச்சு. தூக்கி எல்லாத்து பேக்க தூக்கி போட்டு அடிச்சோம். நீ தூக்கி அடிக்கிற? நான் வெட்டவே இல்லை. தூக்குறவனை பிடிச்சி எழுப்பி விடுச்சு. இருந்தது பைத்தியம். உன் அடியில தாண்டா இருந்தது. என்ன இருந்ததா? இந்த கத்திரிக்கோள் இருந்தது. உன் மூச்சை வெட்டவா? உன் மீசைய வெட்டவா? உன் முடிய வெட்டவா? என்ன அங்கிள் திருந்துவீங்களா மாட்டீங்களா? அறிவு இருக்கா இல்லையா? பட்டி மரத்தை அடிக்கிறீங்களா? இந்த புல்ல வெட்டுங்க. இதுதான் வந்து வெட்டுறது. இத வச்சு வெட்டுவாங்களா? ஹெட்போனை வெட்டுற மாதிரி? நான் எடுக்கலன்றாங்க. நீ எடுக்கல. சத்தம் போட்டா அது உண்மையாயிடும். சத்தம் போடுறவங்க பஜாரி தெரியுமா? நானு பஜாரின்னு தெரியுதுங்க. நான் பஜாரிடா. என்கிட்ட வச்சுக்கிறியா? இல்ல உன் செயினை கழட்டு. புது ஹெட்செட் கொடுத்தா போதும்ல? புது ஹெட்செட்ல இல்ல, காசு கொடு. காசு இல்லைங்க. இருங்க உங்களுக்கு புது டூப்ளிகேட் போட்டுட்டீங்க. நீங்க இருங்க ஒரே ஒரு நிமிஷம். சரிங்க நான் இத வச்சு போன் வச்சு இத போன் வச்சு நான் ஹெட்செட் எடுத்து இத யாங்கிட்ட வந்து திருடினியோ யாருக்கு தெரியும்? எதுக்கு உட்கார்ந்திருக்கேன்னு கேக்குறேன். அட நீ என்ன கேட்க கூடாது. சரி தர்ஷினிக்கு அதனா வெயிட் பண்றீங்க? தர்ஷினி எப்படி உங்களுக்கு தெரியும்? தர்ஷினியோட ஃப்ரெண்ட் தானங்க. ரெண்டு ஃப்ரெண்ட். ஏங்க இது இன்னும் புரியலைங்க. உங்க ஃப்ரெண்ட் சொல்லி தாங்க நான் கட் பண்ணனே. 100 ரூபாய் இருக்குமா அந்த ஹெட்செட்? 500க்கு ஏமாந்து வாங்கிடுறேன் பாரு. நான் எடுத்து வரேன் பாரு. பிராண்டட் ஹெட்செட். வெயிட் பண்ணுங்க. நான் போய் ஹெட்செட் எடுத்து வரேன். நீங்க இத வச்சிட்டு போய் ஹெட்செட் எடுத்துட்டு வா. அந்த அந்த வீணா போன ஹெட்செட்டுக்காக உங்களுக்கு நான் புது ஹெட்செட்டே தரேன். ஆனால் நான் வந்து என்ன தெரியுமாங்க, வெள்ளை கலர் யாராச்சும் ஹெட்செட் போடுறதா வெட்டி விட்டுருவாங்க. பாருங்க புது ஹெட்செட் வாங்கிட்டு வந்துருக்கேன்.
வேற ஒரு பிராண்டு காசில் உடச்சி உங்களுக்காக ஒரு ஹெட்செட் வாங்கிட்டு வச்சிருக்கேன். இல்லை பிடிங்க பிடிங்க. நீங்க பார்த்து வந்தீங்க ஹெட்செட்டை கட் பண்ணீங்க, அப்புறமா நான் கேட்டு இது பண்ணா வேற ஒரு ஹெட்செட்டை பண்ணி கொடுக்குறீங்க. சொல்லி முடிச்சிட்டீங்களா? நான் ஏதாவது சொல்லலாமா? சொல்லுங்க. இது உண்மையிலே ஒரிஜினலா இல்ல ஏமாத்துறியா? இல்லை அதே சந்தேகப்படாதீங்க. 420 மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு. ஒரு விஷயம் போச்சுக்காதீங்க. பாருங்க கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டு கேமரா நாகை 360 யூடியூப் சேனல் உங்கள் ஃப்ரெண்டு தான் பண்ண சொன்னாங்க இந்த வீடியோவை. யாருங்க? நந்தினி. நந்தினியா? நீங்கள் நந்தினியாக தான் வெயிட் பண்ணுறீங்க. ஆமா. நம்ம வீடியோ எடுப்போம். ஏங்க தொண்டு இல்லை ஏதாவது ப்ராப்ளம்? அவங்க தான் உங்களை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ண போகிறாங்க. அதாவது டப்புன்னு வெட்டி விட்டாங்க ஹெட்செட். உங்களுக்கு ஒரு புது ஹெட்செட் கொடுத்தாச்சு. ஹாப்பி தானே? இருந்தாலும் உங்களோட பர்மிஷன் தான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகே சரி பப்ளிஷ் பண்ணலாமா யூடியூப்ல? பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்றும் இப்போ ஆட்சேபணம் இல்லை? ஓகே ஓகே ஒரு ஹாய் காட்டுங்க.